தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். சங்கீதம் 115:12 முதல் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இந்த வருஷத்துடைய வாக்கு தத்தம், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். சொல்லுங்க, கர்த்தர் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் பெருக பண்ணுவார். வர்த்திக்க பண்ணுவார் என்ன அர்த்தம்னா பெருக பண்ணுவார். அந்த வருஷம் இயர் ஆஃப் பிளெஸிங் அண்ட் மல்டிபிளிகேஷன், அதாவது ஆசீர்வாதமும் பெருக்கமும் உடைய ஆண்டா என்ன பண்ணுது இந்த வருஷம் நமக்கு இருக்குது. கரங்கத்தை கர்த்தர் நன்றி சொல்லலாம். சொல்லுங்க, ஆசீர்வாதமும் பெருக்கமும். சொல்லுங்க, ஆசீர்வாதமும் பெருக்கமும். பக்கத்தில் சொல்லுங்க, ஆசீர்வாதமும் பெருக்கமும் உனக்கு உண்டு. ஆசீர்வாதமும் பெருக்கமும் உனக்கு உண்டு. ஆமென். அப்ப இந்த அருமையான கால வேளையில, இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் நமக்கு சொல்றாரு, ஆசீர்வாதத்தின் ஆண்டு, பெருக்கத்தின் ஆண்டு. சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் ஆண்டு, பெருக்கத்தின் ஆண்டு. ஆமென். அப்ப எப்படி என்னை ஆசீர்வதிப்பார், எப்படி என்னை பெருக பண்ணுவார்னு தான் பார்க்க இருக்கிறோம். சொல்லுங்க, எப்படிதான் என்ன ஆசீர்வதிப்பாருன்னு, எப்படிதான் என்ன பெருக பண்ணுவாருன்னு நான் பார்க்க போறேன். சொல்லுங்க பக்கத்தால, கொஞ்சம் கவனமா கவனி, கவனமா கவனி, கவனமா பாரு, கவனமா கேளு. ஹல்லேலூயா. சரி, இங்க சொல்லிருக்கிற 12ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறாராம். அப்ப எப்படி என்ன ஆசீர்வதிப்பாரு, எப்படி என்ன பெருக பண்ணுவார்னா, கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உன்னை நினைச்சிருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் உன்னை நினைச்சிருக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறாரோ, நினைத்ததின்படி நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா. இல்லைங்களா? வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நினைவு எப்படியோ, இல்லையா, இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் அவன் வழி என்ன பண்ணும். அப்ப ஆண்டவர் என்னை பத்தி என்ன நினைச்சிருக்கிறாரோ அதை அப்படியே என்னை ஆசீர்வதிக்க போதுமானவராய். சொல்லுங்க, கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அப்ப ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு யாரார எப்படி எப்படிலாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. இங்க முதல்ல சொல்றாரு பாருங்க, யாரார ஆசீர்வதிப்பேன்னு சொல்லு. முதல்ல இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை சொல்லும்போது அது சபையை என்ன பண்ணுது, குறிக்குது. யாரை குறிக்குது? சபையை குறிக்குது. யாரை குறிக்குது? சொல்லுங்க, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய ஏற்பாடு சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க பக்கத்தால, புதிய ஏற்பாடு சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்ததா சொல்லுது, அவர் ஆரோன் குடும்பத்தாரை. அப்ப ஆரோன் குடும்பம் யாருன்னா, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய கொள்ளுது. யார சொல்லுது? அப்ப கர்த்தர் சொல்றாரு, என்ன பார்த்து சொல்றாரு, அப்ப மைக்கேலு, உன் குடும்பத்தை என்ன பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சொல்லுங்க, ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்க, மைக்கேல் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பயத்தரும் சொல்லுங்களேன், மனசு வரமாட்டேங்குது தானே. சொல்லுங்க, மைக்கேல் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த புதிய ஏற்பாடு சபையில யாரெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ, ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப புதிய ஏற்பாடு சபையில யாரெல்லாம் ஊழியம் செய்றீங்களோ, ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு, சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம அவங்க இருக்கிறாங்கன்னா, அந்த புதிய ஏற்பாடு சபை குடும்பத்துக்குள்ளார அவங்க வராம இருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிறோம் பாருங்க, ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறோம், 5 பேர் இருக்கிறோம், 2 பேர் இருக்கிறோம், இல்லைங்களா? இப்ப அத்தனை பேர் இருக்கும்போது நம்ம சமைக்கும் போது எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சமைப்போம். ஆமா தானே? இல்ல எல்லாத்தையும் சேர்த்து சமைச்சிரோமா? கிடையவே. அப்ப என்ன பண்றோம், நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்ம சமைச்சு ஒவ்வொருவருக்கும் பரிமாறுகிறோம். ஆமா தானே? ஆனா ஒருத்தர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குறைச்சிருவோம். ரேஷன் என்ன பண்றோம்,
குறைச்சிருவோம் இல்லைங்களா? அப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த புதிய ஏற்பாடு சபையில இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒவ்வொரு குடும்பமும் என்ன பண்ணும்? சபையை நோக்கி ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க. நான் சபைக்கு தொடர்ந்து வருவேன். ஒவ்வொரு ஆராதனைக்கும் நான் வருவேன். வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை குடும்பமாய் பெற்றுக்கொள்வேன். ஆமென். அதுக்காக தான் கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, தனிப்பட்ட ரீதியில சொல்லல. முதல்ல யார சொல்றாரு? இஸ்ரவேல் குடும்பத்தாரை, 2வது ஆரோன் குடும்பத்தாரை, அப்புறம் தான் வரும்போது இன்னொரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும். அப்ப யார நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப குடும்பம் இல்லைங்க, நான் ஒரு ஆளு தான் இருக்கிறேன். என்ன பண்ணுவாரு? உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க. கர்த்தர் பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அடுத்து சொல்றாரு பாருங்க. அடுத்துதான் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இப்ப இது வரைக்கும் வரும்போது பார்த்தோம்னா ஆசீர்வதிப்பார் 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 வருது. ஆனா இங்க பிள்ளைகள் வரும்போது, தேவனுடைய ஜனங்கள் வரும்போது, தேவனுடைய பிள்ளைகள் வரும்போது அந்த ஆசீர்வாதம் வித்தியாசமா என்ன பண்ணுது? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு சபையில் இருக்கிற குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் உண்டு. ஆனா கர்த்தரை தன் தெய்வமா கொண்ட ஜனம், கர்த்தரை தன்னுடைய தெய்வமா ஏற்றுக்கொண்டு தேவன் தான் எனக்கு தகப்பனா இருக்கிறார் சொல்லி எந்த பிள்ளைகள்லாம் வருகிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லாமா? இங்க சொல்லுது அதுதான். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், அப்ப சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ஆமென் சொல்லாமா? சொல்லுங்க. கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் பெருக பண்ணுகிறார். ஆமென். இங்க சொல்லும்போது வெறும் பெருக பண்ணுகிறார், வர்த்திக்குவான்னு சொல்ல, மேன்மேலும் பெருக பண்ணுகிறார். எப்படி பண்றாரு? மேன்மேலும். சொல்லுங்க. மேன்மேலும். ஆமென். அப்படின்னா என்னன்னா, போதுமானதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மளை பெருக பண்றாராம். நீங்க இத ஆங்கில பைபிள்ல பார்க்கும்போது மோர் அண்ட் மோர் பிளஸிங், மோர் அண்ட் மோர் இன்கிரீஸ். அப்ப ஒவ்வொருத்தரையும் எப்படி பெருக பண்றாராம்? போதுமானதற்கும் மிகவும் அதிகமான விதத்துல கர்த்தர் என்ன பண்றாராம்? பெருக. ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க. என்னையும் என் குடும்பத்தையும் என் சபையையும் என் சபை பிள்ளைகளையும் என் குடும்ப சபையில் இருக்கிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய பிள்ளைகளையும் மேன்மேலும் பெருக பண்ணுகிறார். ஆமென். அடுத்து சொல்றது பாருங்க. இதெல்லாம் எங்க இருந்து வரும் இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும் போது சொல்லுது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள். சொல்லுங்க பக்கத்தால. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான், என் குடும்பம், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். அப்ப வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனை ஆராதிக்க வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனுக்கு நன்றி செலுத்த வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனை நான் ஆராதிக்க வரும்போதெல்லாம் அந்த தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேன்மேலும் ஆசீர்வதிக்கிறார், மேன்மேலும் பெருக பண்ணுகிறார். பக்கத்துல சொல்லுங்க. மேன்மேலும் ஆசீர்வாதம், மேன்மேலும் பெருக்கம். ஆமென். அப்ப இந்த வருஷம் பெருக்கத்தின் மேல பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா விரும்புகிறார். ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை கொடுக்க என்ன பண்றாரு? அப்ப நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? எப்படி இருப்பேன்னு தெரியல, வந்துட்டு போறேன் இல்லையா? சொல்லுவாங்க தெரியுமா சில பேரு, ஒரு செய்திக்கு போறேன் ஒரு இடத்துக்கு, என்ன நடக்குமோ தெரியாது, ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இல்லைங்களா? இனிமேட்டு அப்படி சொல்லக்கூடாது. நான் போற செய்தி நல்ல செய்தியா தான் என்ன பண்ணும்? சத்தத்தை காணும். இந்த பக்கம் ஒன்று சத்தத்தை காணும். ஹல்லேலூயா. நான் போறேன், என் நல்ல செய்தியா வருமானு தெரியலையே அப்படின்னு யோசிக்க கூடாது. இல்ல இல்ல. ஏன்னா நான் யாரால ஆசீர்வதிக்கப்பட்டவன்? வானத்தையும் பூமியும். நல்லா சொல்லணும். சொல்லுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். அப்ப இங்க வந்திருக்கிற ஒருவர் கூட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம போக முடியாது. சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார், பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறாரு, குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு இல்லைங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாத கர்த்தர் என்ன பண்றாரு? சொல்லுங்க. மேன்மேலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. மேன்மேலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், மேன்மேலும் என்ன பெருக பண்ணுவார். நான் ஆசீர்வாதத்திலையும் பெருக்கத்திலையும் வாழ்வேன். ஆசீர்வாதத்திலையும் பெருக்கத்திலையும் நான் வாழ்வேன். ஆமென். அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா,
பெருக்கத்தின் காரியத்தை தான் என்ன பண்றாரு அவர் பார்க்கறாரு. தான் மனுஷனை முதல்ல உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குறான்னு தெரியுமா? பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன பண்ணாராம்? எப்படி ஆசீர்வதிச்சாராம்? எடுங்களேன் 1:28, ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி பலுகி பெருகி வருமா? பின்பு தேவன் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? அப்ப ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிய கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, நான் கர்த்தர் என்ன பலுகும்படியாகவும் பெருகும்படியாகவும் சொல்லுங்க எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அப்ப பலுகவும் பெருகவும் அதை எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப பலுகிறதும் பெருகிறதும் யாருக்கெல்லாம் உண்டாகுது? நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கு? முதல்ல இஸ்ரவேல் குடும்பத்துக்கு பெருக்கம். ஆரோடு குடும்பத்துக்கு பலுகுவதும் பெருகுவதும், பெரியோருக்கு பலுகுவதும் பெருகுவதும், சிறியோர்களுக்கு பலுகுவதும் பெருகுவதும், பிள்ளைகளுக்கும் பலுகுவதும் பெருகும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எப்படி வர்த்திக்க பண்ணுகிறார். அங்க ஆதியாகமத்துல 1:28 சொல்லப்பட்டது போல பலுகி பெருகி பூமியை நிரப்பி சொல்லப்பட்டது போல சிறியோரையும் பெரியோரையும் பலுகி பெருக வைக்கிறார். ஆரோடு குடும்பத்தாரை பலுகி பெருக வைக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை பலுகி பெருக வைக்கிறார். அப்ப ஒவ்வொருத்தரும் பலுக முடியும் பெருக முடியும். பக்கத்துல சொல்லுங்க, பலுக முடியும் பெருக முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் இன்னைக்கு பலுகும்படியாகவும் பெருகும்படியாகவும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீ ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிக்க சொல்றார். நீங்க கர்த்தர்ட்ட எதுக்கு வந்திருக்கிறீங்க? என்னமோ தெரியலீங்க வந்திருக்கிறேன் அப்படி இல்ல, ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிக்கும்படி என்ன பண்றேன். ஏன் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் யார்கிட்ட தான் இருக்குது? அவர்கிட்ட தான் இருக்குது. அப்ப நான் சாதாரணமா சபைக்கு என்ன பண்ணல? சொல்லுங்க பக்கத்துல, நான் சாதாரணமா சபைக்கு வரல, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படி வந்திருக்கிறேன். சொல்லுங்க பக்கத்துல, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படி வந்திருக்கிறேன். சும்மா வெறுமனையா வரல. நீங்க வரும்போது வெறுமையா வந்திருக்கலாங்க. ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஆசீர்வாதம் சுதந்தரிக்க வேண்டிய ஆளு. சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் அழைச்சி வந்திருக்காரு உங்களை. சொல்லுங்க, கர்த்தர் பக்கத்துல சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களை அழைச்சி வந்திருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படி. ஆமென். அப்ப நீங்கள் யாரு அப்படின்னு சொன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நான் எண்ணி நான் ஆசீர்வாதத்தை பேசணும். நீங்க யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க கேட்கக்கூடாது, என்னை பார்த்தா அப்படியே தெரியுது, நான் ரொம்ப பஞ்சத்துல அடிபட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களான்னு தெரியல. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நாம சில வேலைகளை நம்முடைய காரியங்களை முதன்மையா வச்சிருவோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய காரியங்களை முதன்மையா வைக்காதப்பா, என்னுடைய காரியங்களை முதன்மையா என்ன பண்ணு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வாதம் சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க பக்கத்தால, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. யாரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? சொல்லுங்க பார்க்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அப்பா நல்லா, யாரு நீங்க? யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென் சொல்றாருங்க. எப்படி சொல்றாங்க? வானத்தையும் ஒரு தேசத்தை பத்தி சொல்லவே இல்லை, மொத்த தேசத்தை பத்தி சொல்றாரு. சொல்லுங்க, மொத்த தேசத்தை பத்தி சொல்றாரு. அதுதான் வாக்குத்தத்தம். நம்ம புது வருஷம் வாக்குத்தத்தம் என்ன வந்துச்சு? புது வருஷம், பூமியில வம்சங்கள்லாம் உனக்குள் மறந்துடக்கூடாது. நீங்க யாரு? பூமியில வம்சங்கள்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. நீங்க யாரு? சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லாம விடவே மாட்டேன். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், பில் கேட்ஸ் விட பெரிய ஆளு, அம்பானி விட பெரிய ஆளு.
பக்கத்துல சொல்லுங்க, அம்பானியை விட நீ பெரிய ஆளு. எலன் மாஸ்கோட பெரிய ஆளு. சத்தத்தே காணோம். இது அதுலதான் அந்த யாக்கோபு ஏசாயா பிரச்சனை வருது இல்லையா? யாக்கோபு ஈசாக்கு கிட்ட ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடுவான் இல்லையா? வாங்கிட்டு போன பிறகு ஏசா வருவான் பாருங்க. நமக்கு யாக்கோபு பத்தி நல்லா தெரியும். இப்ப ஏசா பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்க ஏசா மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க முடிவு பண்ணிடணும், நான் ஏசா மாதிரி இருக்கிறேன், வாழ்வுல ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் கஷ்டப்பட்டு கிடக்குறேன், என் சொத்தை இன்னொருத்த அபகரிச்சு போயிட்டான், நான் என்ன பண்ண போறேன் நீங்க யோசிச்சிங்கன்னா, ஏசையா அவன் அழுகுறான் அப்பா கிட்ட. அப்பா சொல்லி அவன் சொல்றான், ஐயோ எல்லா ஆசீர்வாதத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டேனேன்னு சொல்லும்போது அவன் சொல்றான், எதையாவது சொல்லி என்ன பண்ணும், என்ன ஆசீர்வதிங்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை பத்தி அவனுக்கு நல்லா சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியுது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க ஒருவேளை எல்லாத்தையும் இழந்து வந்ததா கூட இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளு. எந்த கர்த்தர் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென். அப்ப இந்த மென்டாலிட்டி உங்களுக்குள்ளார வரும்போது தான் உங்க வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். சொன்ன இல்லையா? அந்த பில்கேட்ஸ் உடைய, அந்த எலன் மஸ்குடைய, இந்த உலக பணக்காரர் வரும்போது அவனுடைய எண்ணங்களோ அவனுடைய சிந்தைகளோ ஒரு குறிக்க வட்டத்துக்குள்ளார என்ன பண்ணாது, இருக்காது. ஏன் தெரியுமா? அவன் எதை பார்த்தாலும் அது முடியும்னு நினைப்பான். ஏன்? அவனுக்கு இருக்கிற பொருளாதாரமும் அவனுக்கு கூட இருக்கிற ஆட்களும் இல்லைங்களா? கடந்த நாட்கள இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் வந்துச்சு பாருங்க. போர் வரும்போது ஈரான்காரன் என்ன பண்ணிட்ட தெரியுமா? திடீர்னு அந்த ஒளிக்கற்றை அங்கேருந்து அந்த அமெரிக்கா தேசத்துல இருக்க அந்த கப்பலுக்கெல்லாம் இன்டர்நெட் போய் அதான் கண்ட்ரோல் பண்ணு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் பாருங்க. அவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஈரான்காரன் அந்த கண்ட்ரோலையே அவன் நிறுத்திட்டான். நிறுத்தின உடனே கப்பல்கள்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு. இவங்க போர் தொடுக்கவே முடியல. ஐயோ, அவன் அடிச்சிட்டு இருக்கிறான், இவங்களால அடிக்க முடியல. ஏன் அடிக்க முடியலன்னு எல்லாரும் பார்க்கும்போது நெட்டு கட்டாயி போச்சு. என்ன பண்ணுச்சு? இப்போ நம்ம நெட்டு பார்த்துட்டே இருப்போம்ல, நெட்டு கட்டாயினா என்ன ஆயிடும்? எதுவுமே பார்க்கவே. அப்ப இவங்களால எதிர்த்து போரிட முடியல, எதிர்த்து எதுவுமே செய்ய முடியல. எதிர்த்து செய்ய முடியாம அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அடி வாங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு எலன் மாஸ்க் வந்தான். ஏன்னா அவன் ஸ்பேஸ் ஜெட் வச்சுக்கிறாங்க. அடுத்த ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளார அதை மாத்திட்டான். அதை மாத்தி திரும்பவும் நெட்டு கிடைக்க வச்சு செயலிழந்த அமெரிக்காவை திரும்பவும் செயல்பட வச்சான். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணும், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, இந்த உலகம் ஸ்தம்பிக்க வைக்கும், இந்த பூமி என்ன கீழே விழ வைக்கும், ஆனால் வானத்தையும் பூமி படைத்த கர்த்தரால் நான் எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற மனநிலை வந்துருச்சுன்னா நான் எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். அந்த அமெரிக்கா எல்லாம் நினைச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமேட்டு அவனால எழுந்திருக்க முடியாது, அடிமேல அடி வாங்க நினைச்சாங்க. ஆனா திரும்பவும் ஒரு ஆள் என்ன பண்ணான், தூக்கி நிறுத்தினான். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் சொல்லுது. இங்க சொல்றாரு பாருங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எப்படி நினைச்சிருக்காரு தெரியுமா? ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியா நான் நினைச்சிட்டு இருக்கிறேங்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று என் தேவன் நினைக்கிறார். அல்லேலூயா. அதனால சொல்றாரு, கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். ஏன்னா எதுக்கு நினைச்சிருக்கிறாரு? என்னை ஆசீர்வதிக்கும்படியாய், சபையை ஆசீர்வதிக்கும்படியாய், சபையில் இருக்கிற பெரியோரை ஆசீர்வதிக்கும்படியாய், சபையில் இருக்கிற சிறியோரை ஆசீர்வதிக்கும்படியாய், சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய். அது மாத்திரமல்ல, யாரால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றாரு? வானத்தையும் பூமி படைத்த கர்த்தரால் நான், சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு ஆசீர்வாத குறைச்சல் வராது. ஆசீர்வாத குறைச்சல் வராது. ஆசீர்வாத குறைச்சல் வருதுன்னா அதுக்கு காரணம் ஏன் ஆசீர்வாத குறைச்சல் வருது, ஏன் வறுமை வருது அப்படின்னு சொன்னா, எதுல நமக்கு வறுமை வருதான்? நம்முடைய மனதுல முதல்ல வறுமை வருதான். எதுல வருது வறுமை? நம்ம வறுமைன்னு சொல்லும்போது நம்ம பாக்கெட்ல காசு இல்லைன்னு சொல்றோம்ல, அது வறுமை இல்லை. முதல்ல எதுல வறுமை இருக்கு தெரியுமா? நம்முடைய மனதிலையும் எண்ணத்திலையும் வறுமை இருக்குதான். என்ன இருக்குது? அப்ப அந்த மனதில எண்ணத்தில் இருக்கிற வறுமை தான் இதை காலி பண்ணுது. இருக்கிறதும் போயிட்டு சொல்லுங்கள, இது வரைக்கும் எப்படியே ஓட்டிட்டேன், 5 நாள் ஓடிடுச்சு, இன்னும் 5 நாள் என்ன பண்ண போறேன் இல்லைங்க? அப்படிதான் யோசிக்கல. ஒரு 10 நாள் ஓடிடுது, ஒரு வாரம் ஓடிடுது. ஏன் 15ஆம் தேதி 1000 வந்தா கொஞ்ச நாள் ஓடுது. நல்லா புரியும். இப்ப 1000 வந்தோன்னு என்ன பண்ணுது? டொக்குன்னு ஒரு மெசேஜ் வந்தோன்னு என்ன பண்றது? காசே எடுக்கல, சந்தோஷம் வந்தது நமக்கு. சத்தத்தை காணுமே.
ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த சூழ்நிலைகள் நமக்கு மோசமா இருக்கும்போது, இந்த காரியங்கள் மோசமா இருக்கும்போது, நாம் இதை கொண்டு போய் மனதில் எண்ணத்துல வச்சு இதை மனது எண்ணத்தையும் வறுமையா ஆக்கிடுறோம். அது வறுமையா ஆயிடுச்சுன்னா இருக்கிறதெல்லாம் வறுமையா என்ன பண்ணும்? அப்ப எது செழிப்பாகணும்? இல்ல அதான் சொல்றாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி. அப்ப ஆத்துமானா எது? என் மனது என்னது என்னைக்கு நான் செழிப்பா ஆகுதோ அப்பதான் வாழ்க்கையில் செழிப்பு வரும். அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணும், வானத்தையும் பூமியும் படைத்தரால நான் கர்த்தரால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த உலகத்துல யாருமே என்ன ஆசீர்வதிக்கலனாலும் என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த கர்த்தரால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால எப்போது என்னிட்டு வரக்கூடிய வார்த்தைகள் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள், சுகத்தின் வார்த்தைகள், பலத்தின் வார்த்தைகள், நன்மையின் வார்த்தைகள், பிரச்சனையின் நேரத்துல, போராட்டத்தின் நேரத்துல என்னுடைய வார்த்தைகள் மாத்திரம் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளா வந்துச்சுன்னா அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எதுவரை ஆமீன் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப எதுல வறுமை இருக்கு நமக்கு? சொல்லுங்க. இப்படி சொன்னா புரியும். என் புத்தியில ஒரே வறுமையா இருக்குது. இது நமக்கு நான் டக்குன்னு புரியும். சொல்லுவாங்கல்ல, யாராவது ஒரு மாறிய படம் சொல்லுவாங்க, அவன் புத்தி சரியில்லாத பையன் சொல்லுவோம்ல. இப்ப நாம நல்லதான் இருக்கிறோம், ஆனா புத்தி சரியில்லை. எதுல புத்தி சரியில்லை? கர்த்தரை நம்புறதுல, கர்த்தரை உயர்த்துவதில், கர்த்தரை முதலாவது வைக்கிறதுல புத்தி சரியில்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, வறுமை இங்க வந்துருச்சு. இங்க வந்ததால வாழ்க்கையில வந்துருது. வாழ்க்கையில மட்டும் வரலங்க, நான் போகும்போது வறுமையா இருக்குது, வரும்போது வறுமையா இருக்குது. ஆனா வார்த்தை சொல்லுது, நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஏன் அது நடக்கல அப்படின்னு சொன்னா, இந்த புத்தியில வறுமை வந்துருச்சு. இந்த புத்தியில வறுமை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கையில என்ன பண்றோம்? வந்துரும். ஹல்லேலூயா. இல்லைங்களா? இன்னைக்கு வறுமையில இருக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறோம், பிரச்சனையில இருக்கிறோம். ஆனால் நம்முடைய மனதை எண்ணத்தை பார்த்து மாத்தவே மாட்டேங்கிறோம். மாத்தாம நீங்க இருந்தீங்கன்னா வாழ்வுல செழிப்பு வரவே வராது. நீங்க சபைக்கு வரலாம், ஆசீர்வாத வார்த்தையில பேசலாம். ஆனா நீங்க உங்க மனதில எடுத்து, உங்க எண்ணத்துல எடுத்து, ஆமா இனிமேட்டு நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. பைபிள் சொல்றா, இப்போது இருக்கிற பாக்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்துக்குரியவன். நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டுவேன். அப்படி இந்த புத்தியில நான் எப்ப ஏறுதோ அப்ப வாழ்க்கை வந்துரும். எதுபர ஆமென் சொல்லுது. அப்ப இன்னைக்கு உலகத்துல எப்படி வாழுது நமக்கு தெரியுது. இதை சரிப்படுத்தி பார்க்கிறோம், அதை சரித்து பார்க்கிறோம். இது சரிப்படுத்தினா கூட சரியாக மாட்டேங்குது. ஏன்னா அது உலகம். ஆனா நான் பார்க்கிறது வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனுடைய உலகத்தை நான் பார்க்கிறேன். எதுபர ஆமென் சொல்லுது. ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்ப புத்தியில முதல்ல வரணும், மனதுல நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த அப்ப சொல்லும், பிசாசு சொல்லுவான், என்ன உனக்கு ஆசீர்வாதத்தை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நாளைக்கு என்ன சாப்பிட போறேன்னு தெரியல, நாளைக்கு பஸ்ஸுக்கு போறதுக்கு காசு இல்ல, நாளைக்கு டீ குடிக்கிறதுக்கு காசு இல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லும்போது நீங்க சொல்லணும், ஆமா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். ஏன் தெரியுமா? என்னுடைய ஆசீர்வாதம் என்னை சார்ந்ததல்ல, என் தேவனை சார்ந்தது. ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது. அப்ப இன்னைக்கு நீ முடிவு பண்ணும், நான் வறுமையா இருக்கலாம், என் புத்தி வறுமையா என்ன பண்ணாது? சொல்லுங்க, என் புத்தி வறுமையா இருக்காது. ஹல்லேலூயா. அப்ப இது செழிக்கும் போது வாழ்க்கை செழிக்கும். இது செழிக்கலன்னா சொல்லுங்க, புத்தி செழிக்கணும், மனது செழிக்கணும். திட்டுற மாதிரி தானே இருக்குது. ஏன்னா நம்ம சில வேலைகள்ல சில விஷயத்த நம்ம அப்படிதான் பேசணும். அப்படி பேசினா என்ன பண்ணும்? புரியும் இல்லைங்களா? சில நேரத்தில் அப்படியே மழுப்பி பேசணும்னா உங்களுக்கு என்ன ஏதோ சொன்னார் தான் அப்படின்னு தோணும். ஆனா இன்னைக்கு முடிவு பண்ணும், பிரியமானவனே உன் ஆத்துமா வாடுகிறது போல. அப்ப என் மனது எண்ணம் வறுமையில வாழ்ந்துச்சுன்னா வறுமை தான் வரும். ஆனா என் மனது எண்ணங்கள் செழிப்புல வாழ்ந்துச்சுன்னா செழிப்பு தான் வரும். இதுதான் நீதி. இதை மாத்தவே எத்தனை ஆமென் சொல்லுது. அப்ப வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்ன எதுக்கு தெரியுமா அழைச்சிருக்கிறாரு? என் மூலமாக எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், இந்த ஊர் ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த உலகம் ஆசீர்வதிக்கும்படியாய். இன்னைக்கு ஆசீர்வாதம் வேற எங்க இல்ல, என்னகிட்ட தான் இருக்குது. அவ்வளவுதான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஆசீர்வாதம் எங்க இருக்குது சொல்லுங்க பாப்போம். ஆசீர்வாதம் எங்க இருக்கு சொல்லுங்க. வாயில தான் ஆசீர்வாதம், பக்கத்து வாயில தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதான் பாருங்க, அந்த பேதுருக்குலாம் சில நேரம் பேதுருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சில நேரத்துல இல்லைங்களா? எல்லாம் வரி கேட்பாங்கல்ல, வரி கட்டுறதுக்கு அவன் புத்தி வறுமை ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே திடீர்னு கேட்கிறானோ அப்படி சொல்லுவான். யோசிக்கிறேன்னு தெரிஞ்சுதான் நான் முடிவு பண்ணி வச்சுக்கிறேன். நீ போய் என்ன பண்ணு, ஒரு மீன் தூண்டில் போட்டு என்ன பண்ணு, மீனை புடி. தான் பேதுரு அவரு அதுல ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா மீன் பிடிக்கிறதுல. உடனே போறாரு, என்ன பண்றாரு, தூண்டில போறாரு. போட்ட உடனே டக்குன்னு என்ன பண்ணுது, மீன் வருது. வந்தவொடனே சொல்றாரு, வந்தோடனே அதை என்ன பண்ண சொல்றாரு ஆண்டவர், வாய
நீங்க வாயை திறக்கும் போது ஆசீர்வாதமா திறந்தீங்கன்னா ஆசீர்வாதம் வரும். அதான் சொல்ற, மரணமும் ஜீவனும் வாயில இருக்குது. என் வாயில இருக்குது. ஆசீர்வாதம் என் வாயில இருக்குது. சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. அப்ப என் வாயில என் மனதுல ஏறணும் இல்லைங்களா? வாய்ப்பாடு எப்படி படிக்கிறோம்? படிக்கிற பிள்ளைங்க ஓ 2 2 2 4 மொய் 2 6 4 2 8 I 2 10 அப்படிதானே படிக்கிறோம். மனசுக்குள்ளார படிச்சிருமா? மனசுக்குள்ள படிச்சுன்னு ஏறவே ஏறாது. அதான் சொல்லுவோம், மனசுக்குள்ள படிக்காதானா மத்ததெல்லாம் மனசுக்குள்ள படிக்க சொல்லுவோம். ஆனா வாய்ப்பாட படிக்க சொல்லவே ஏன் அது ஏறாது? அப்ப நான் இது வரைக்கும் ஏன் ஏறலன்னா, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேங்கிற வார்த்தைகள் என்கிட்ட இருந்து வரவே இல்லை. இது வராம போனதால புத்தி மழுங்கி போச்சு. புத்தி மனது மழுங்கி போனதால வறுமை வந்துருச்சு. வறுமை நான் பாக்கெட்ல நினைச்சிட்டு இருக்கிறேன், இங்க வறுமை. அதான் புத்தி உள்ள போயிச்சுக்குங்கிறாங்க. நம்ம நினைக்கும் உலகத்துல இருக்க புத்தி இல்லைங்க. கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் மேல ஒரு புத்தி இருக்குதா? அதுல செழிக்கிறோமா? அப்ப சொல்றார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பா இருப்ப. சொல்லுங்க, செழிப்பா இருப்ப. ஆசீர்வாதம் வேற எங்கேயும் இல்லை, வாயில தான். வாய் இருக்கா? இல்லை எங்கேதான் செல்பில் மாட்டி கைட்டு வச்சு வட்டிக்கலாம். இந்த சில பேர் செட்டு பில் வச்சிருப்பாங்க தெரியுமா? சில நேரம் கைட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி வாயை கைட்டு வச்சு வந்துடுமா யாராவது? வாய் பக்கத்தில் கேளுங்க, வாய் இருக்கா? என்னங்க வாய் இருக்கான்னு கேளுங்க. அப்ப ஆசீர்வாதம் இருக்கு. சொல்லுங்க, வாய் இருக்குன்னா ஆசீர்வாதம் இருக்கு. ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால நான் எப்போதும் அநேகரை ஆசீர்வதிப்பேன். பக்கத்துல சொல்லுங்க, ஒரு ஆசீர்வாத வார்த்தை பேசி பாருங்க. 2 3 வார்த்தை பேசி பாருங்க. உங்களை யாரையாவது இப்ப நிறைய பேர் என்ன சொல்லிருப்பீங்க தெரியுமா? ஏசு நாமத்தில் நல்லா இருப்ப, அது சொல்லிருப்போம். அது மட்டும் இல்லைங்க, அந்த நாமத்தை பயன்படுத்தி பேசக்கூடிய வார்த்தையில வாழ்வு இருக்குது. நிறைய பேர் ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். அவர் சொல்ற ரைட்டு தான். அந்த சோத்திரம் எதுக்கு? சோத்திரம் நீ ஆத்திரத்துல சொல்றியா இல்ல சோத்திரத்துக்காக சொல்றியா? சில பேர் ஆத்திரத்துல பேசுவாங்க தெரியுமா? சோத்திரம் 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 சோத்திரம். யாராவது நின்றுவாங்க, நம்ம பிள்ளைகளை நின்று பாருங்களேன். நம்ம சோத்திரம் சொல்லிட்டு பிள்ளை நீ என்ன பண்ணுவான்? தட்டி தட்டி பார்ப்போம், கேட்காது. நம்ம சோத்திரம் அது சொல்லணும். அப்புறம் அது நம்மளை நோண்ட 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 சோத்திரம் 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 சோத்திரம். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கோம் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா விலங்குல. அப்ப ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும் அழைக்கப்பட்டு என்று ஆசீர்வதிகள் சொல்லிருக்கிறாரு. நீங்க யாரெல்லாம் என்ன வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறீங்களோ அவங்களுக்கு போறதாலேயே நமக்கு வந்துடும். அவ்வளவுதான். பாஸ்டர் மட்டும் நல்லா இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நல்லவங்களோ கெட்டவங்களோ ஆசீர்வதிச்சுட்டே போயிடுறாங்க. நீங்க என்ன பண்ணாலும் ஆசீர்வாதம் என்ன பண்றோம்? பேசுறோம். நீங்க வரலாம் என்ன சொல்றோம்? வரும்போது சோத்திரப்பா அப்படிங்கிற. ஏன்? ஆசீர்வாதத்தை நான் வச்சுக்கிறேன், அது உனக்கு கொடுக்குறேன். நீ அதை பெற்றுக்கொள்வதற்காக ஆமென் ரிசீவ் பண்ணிட்டனா அது ஒண்ணுதான் மாறிடும். நீ ஒண்ணு என்ன பண்ணணும்? போய் பரவாயில்ல பிரதர் நான் வரலன்னா என்ன ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு நீ போய் சொன்னா அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுது? அங்க போய்கிட்டே என்ன பண்ணுது? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப எங்கேயோ ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அதை நம்மளை நோக்கி வருகிறது. வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்றேன்? எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு என்ன பண்றேன்? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணுவோம், நான் யாராலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால் அவர் சொல்லுகிறாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார், ஆரோடு குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் சிறியோரை ஆசீர்வதிக்கிறார், அவர் பெரியோரை ஆசீர்வதிக்கிறார். ஆனா பிள்ளைகள் வரும்போது கர்த்தர் வேற மாதிரி யோசிக்கிறார் இல்லையா? கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மேன்மேலும் சும்மா வர்த்திக்க பண்ணுவார் சொல்லுங்க, மேன்மேலும். அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா என் புத்தியில ஆசீர்வாதம் போகாம போட்டுச்சு. என் புத்தியிலையும் மனதிலையும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வாதம் என்பது பணத்தின் அடிப்படையில இல்லைங்க. ஆசீர்வாதம் என்பது பொருளின் அடிப்படையில் இல்ல. ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்குது. தேவனுடைய வார்த்தை எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு 2 வசனம் தெரியும்? ஆசீர்வாதத்தின் வசனம் டக்குன்னு சொல்லணும் பக்கத்துல. இப்ப நம்ம ஏன்னா பழகல. நீ கோடா கோடியா பெருகுவ, நீ 100 மடங்கு பலன் அடைவ, இப்படிலாம் பேசி பழக்கம் இல்லை. அவளை போய் எப்படி சொல்றது? அவ ஒரு மாதிரியான ஆளு இல்லைங்க. நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க யாருன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? சொல்லுங்க பக்கத்துல.
இந்த பக்கம் ஒருத்தவங்க சொல்லு பாப்போம், என்ன அம்மா தெபரோலம்மா என்ன சொன்னாங்கம்மா? பக்கத்துல இருக்கிறவங்க என்னம்மா சொன்னாங்க? ஆசீர்வாதம் சொன்னாங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் பெருக செய்வார் சொன்னார். நீங்க திரும்பவும் சொல்றேன், இந்த இருமா இருமா போதுமா விட்டுருமா போதும் சிஸ்டர். ஏன் சொன்னா புரியுதுக்காக சொல்றேன். இப்ப நம்ம பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் குடிச்சு இந்த நாக்கில் வந்து வெள்ளையா படிஞ்சிரும். பாலே குடிக்காது. ஆமா தானே? என்ன பண்ணுவாங்க? அதுக்கு நாக்கை பிடிங்கி வெளியே கழிச்சிருவாங்களா? இந்த நாக்கே வேணாம் இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வெள்ளையா இருக்குது என்ன பண்ணுவோம்? புள்ள கதறும். புள்ள என்ன பண்ணுவோம்? நாக்கை வலிக்கும் போது கதறும். விட்டுருவோமா என்ன? ஏன் இது கதறுது தான், ஆனா நாக்கை வலிக்கணும். நாக்கை வச்சுட்டா என்ன பண்ணும்? மொத்த பாலும் என்ன பண்றோம்? நீங்க பயப்படாதீங்க, நாக்கை பிடிங்கி போடுறது இல்லை. அப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்களோ, பேச 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 ஆசீர்வாதம் பெருகும். பேச பேச உங்களுக்கு நன்மைகள் பெருகும். அப்ப பேசாம இருந்தோம்னா எதுவுமே பெருகவே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அதான் சொல்ற, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அதில் பிரியப்படுவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எதை பிரியப்படுவர்கள்? ஆசீர்வாதத்தை பிரியப்படுகிறியா? ஆசீர்வாதத்தை பேசுனா அதற்கு ஒரு கனி வரும், அதை நீ புசிப்ப. அப்ப நான் இது வரைக்கும் புசிக்கலன்னா இது வரைக்கும் நான் என்ன பண்ணல, அதை பேசவே. சொல்லுங்க பக்கத்துல கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பேசுங்க. சொல்லுங்க ஆசீர்வாதத்தை பேசுங்க. சொல்லுங்க ஆசீர்வாதத்தை பேசுங்க. இப்ப 2 வார்த்தை பேசுங்க பார்ப்போம். சும்மா நல்லா இருப்புன்னு சொல்லக்கூடாது. அதுக்குதான் வசனத்தை படிக்கணும். சங்கீதக்காரன் சொல்றான் இல்லைங்களா? உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவா. சொல்லலாம், உன்னை சத்துருக்கு உன்னை வாழ வைப்பான்னு சொல்லலாம் பாருங்க. அவ வாழ்ந்துட்டா நான் என்ன பண்றது? அவ வாழ்றாள் இல்லையோ, நீங்க சொல்றவங்க வாழ்ந்துருவீங்க. எதை ஆமென் சொல்றது? நீங்க வாழணுமா? நீங்க சொல்லுங்க. அவங்க வாழ்றாங்களே இல்லையா, நம்ம வாழ்ந்துருவோம். எதை ஆமென் சொல்லுதுங்க? சொல்லுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ளும் போது என் வாழ்க்கையில நன்மைகளும் ஆசீர்வாதமும் பெருக்கமும் ஏராளமும் தாராளமும் என் வாழ்க்கையின் பங்காய் மாறும். ஆமென் சொல்லமா? நீங்க யாரு? இப்ப சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிற அறிவு என்னைக்கு வருதோ அப்பதான் உங்களோட ஆசீர்வாதம் ஃப்ளோ ஆகும். இல்லைன்னா வரவே. அதனால நான் அடிக்கடி இங்க சொல்றது, உங்க ஊர்ல தண்ணி இருக்குமா? 12 வருஷமா கேட்டுக்கிறேன். தண்ணி வரல பிரதர், தண்ணி வரல பிரதர், தண்ணி வரல பிரதர். நான் இப்ப கேட்கறது எல்லாம் தண்ணி ஃபுல்லாயிடுது. இப்ப அதனால கேட்கல, யாரையும் சொல்றது இல்லை தண்ணி பிடிச்சவங்க. ஏன் தெரியுமா? இவங்களை கேட்டவனே சிஸ்டர் தண்ணி பிடிக்கிறீங்கன்னு சொன்னேன்னு சொல்லுவாங்க. தண்ணி வரல பிரதர். நான் சொல்றதே இல்லை, ஆனா தண்ணி நிரம்புறது. ஏன்னா என் வாயை நான் மூட ஆரம்பிச்சுட்டேன். உங்ககிட்ட கேட்கவும், நீங்க சொல்றத நான் கேட்கவும், அதை தியானிக்கவும். நான் தியானிப்பேன் இல்லையா? என்ன பண்றது, இந்த ஊர்ல தண்ணி இல்லையே, நான் தியானிக்க ஆரம்பிச்சு. இப்ப தியானிக்கிறதே விட்டுட்டேன். ஏன் தெரியுமா? நல்லதை தியானிப்போம். நல்லதை தியானிக்கிறேன், தண்ணி நிரம்புது. பிடிச்சி வச்சவங்களுக்கு சோத்திரம். அல்லேலூயா. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அல்லேலூயா. அப்ப இனிமேட்டு நம்ம புத்தியும் எண்ணத்தையும் மாத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? வரும். ஏன்னா நீங்க பாருங்க, கடல் மண்ணுக்கு அடியில தண்ணி நிறைய இருக்குது. ஆமா தானே? அதை நாம உறிஞ்சி எடுக்க வேண்டியது நம்ம வேலையை என்ன பண்ணுது? நம்ம நினைக்க தானா வரும்னு. ஆனா வர மாட்டேங்குது. அது வரவும் வராது. வரவும் வராது. அல்லேலூயா. ஒவ்வொரு ஏரியா பொறுத்து இருக்கு. ஒரு ஏரியால 15 அடியில தண்ணி வரும், ஒரு ஏரியால 100 அடியில வரும், ஒரு ஏரியால 1000 அடியில தண்ணி என்ன பண்ணும். ஆனா தண்ணி வராம, சொல்லுங்க, வராம இருக்காது ஆசீர்வாதம். வந்தே தீரும். வர வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். சொல்லுங்க, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆசீர்வாதத்தின் வார்த்தையை பேசுவேன். சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் வார்த்தையை பேசுவேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்போ ஒவ்வொருத்தரும் நீங்க பார்க்கும்போது நீங்க என்னத்த பேசிக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிள்ளை, நல்லா இருக்கியா பிள்ளை, உன் பேரை நல்லா இருக்கானா? நல்லா இல்லை பிள்ளை, உடம்பு சரியில்லை, அந்த ஆஸ்பத்திரி கொண்டு போ பிள்ளை, சரியாயிடும். இல்லை பிள்ளை, எப்படி பேசணும்? வா பிள்ளை, எண்ணெய் தடவி ஜெபம் பண்ணா சரியாகும்னு சொல்றாரு. பிள்ளைய தூக்கிட்டு வா. நான் என்ன பண்றேன்? எண்ணெய நாம போகாத ஊருக்கெல்லாம் வழி சொல்லுவோம். அவங்க நம்ம போற வழிக்கு வழி என்ன பண்ணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணா அங்க என்ன சுகம் ஆகுதான்? என்ன ஆகுதான்? அப்புறம் இது சுகமாகலையா? வா வசனத்தை படிப்போம் இல்லையா? அப்படிதான் சொல்லுது. வேற மாற்று கருத்தை பைபிள் எங்கேயும் சொல்லவே
ஆனா நாம தான் மாற்று கருத்தை தேடி போயிட்டோம். ஏன்னா மாற்று கருத்து நமக்கு பிடிக்குது இல்லையா? மாற்றம்னா மாற்றம் வந்துருச்சு. இப்ப சொல்றாங்க துர்நாற்றம்னு. இது மாற்றம் இல்ல. அப்ப எதையோ நோக்கி போறாங்க. எதையும் நோக்கி போவானா? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால இன்னைக்கு சொல்றாரு, புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அடுத்தது ஆரோன் குடும்பத்தார். கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அடுத்து சொல்லுது, பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மேன்மேலும் அப்ப மேன்மேலும் பெருக பண்ணுவார். திரும்பவும் சொல்றேன், பிள்ளைகள் வரும்போது கர்த்தர் அப்படி இல்லவே இல்லை. ஆபிரகாம் அழைக்கும் போது சாதாரண அழைச்சார், பிள்ளையை சாதாரண பார்க்கல. அது மாத்திரமல்ல, அடுத்த பிள்ளையை அவர் சாதாரண பார்க்கல. அதுக்கு அடுத்த பிள்ளையில பார்த்தோன்னா சாதாரண பார்க்கல. ஒண்ணு வரும், அது 2ஆ வரும். அப்புறம் பார்த்தோன்னா எத்தனை வரும்? டசனை போட்டுறான். எத்தனை போட்டுறான்? ஏன்னா அவர் முடிவு பண்றாரு, மேன்மேலும் பெருக பண்ணுவேன், மேன்மேலும் பெருக பண்ணுவேன், மேன்மேலும். அப்ப ஆண்டவர் ஈசாக்கு பலி செலுத்த சொல்லும் போது பலி செலுத்தின பிறகுதான் அந்த பிளஸிங் வருது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நீங்க ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது, உங்களை அர்ப்பணிக்கும் போது, ஆராதனையில் ஆவியார் உங்களோடு இடைப்பட்டு செயல்படும் போது, நீங்க ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களும் உங்க பிள்ளைகளும் மேன்மேலும் ஆசீர்வாதம் என்ன பண்ணுவாங்க? அதான் ஆராதிக்கும் போது யாரும் ஆராதிக்கிறாங்கன்னு பிரச்சனை இல்லை, என்ன பாடல் பாடுறாங்கன்னு பிரச்சனை இல்லை. என்ன பாடல் பாடுறோமோ, என்ன வரி தெரியுதோ அந்த வரியை நீ சொல்லி பாடினா போதும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய். ஆபிரகாம் வந்து பலி செலுத்துறான் பாருங்க, அவன் சந்ததியெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு. நீங்க வந்திருக்கீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, நீங்க வந்திருக்கீங்க நன்றி பலி எடுக்க வந்திருக்கீங்க. உங்க ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆமென் சொல்லுது. நான் ஆசீர்வாதமா இருப்பேன். சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் பெருக்கமா இருப்பேன், நான் ஏராளமா இருப்பேன், நான் தாராளமா இருப்பேன், நான் அநேகருக்கு கடன் கொடுப்பேன். என்ன பண்ணுவேன்? கடன் கொடுப்பேன். 5 ரூபா 10 ரூபா இல்ல, எவ்வளவு வேணும்? பக்கத்துல எவ்வளவு வேணும்? நீங்க யாரு? வானத்தையும் பூமி படைத்த கர்த்தரால் நாம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அதை விட கோடி 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 மடங்கு அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது. ஆமே, அவர்கிட்ட எவ்வளவு எடுத்தாலும் அவர்கிட்ட குறையக்கூடிய ஆளுகள்ல குறைக்கிற ஒரு ஆள் இல்லைங்க. போதுமானதற்கும் அதிகமா ஆசீர்வதிக்க தேவை. அதான் பேர் சொல்ல எல்ஷடாயின் தேவன். அப்புறம் சொல்ல, நான் எல்ஷடாயின் தேவன்பா, நீ சாதாரண தேவன் ஆராதிக்க வரல, சாதாரண தேவன் நம்ப வரலைங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எல்ஷடாயின் தேவன். சொல்லுங்க, எல்ஷடாயின் தேவன். நீங்க புரியவே வேணாம், எல்ஷடாயின்னு சொல்லுங்க போதும். சொல்லுங்க, எல்ஷடாயின் தேவன். ஹல்லேலூயா. அப்ப நான் ஆராதிக்கிற தேவன் கல்லு மண்ணு கிடையாது, மரம் கிடையாதுங்க. அதெல்லாம் உண்டாக்குன கடவுள், அதுக்கு அப்பாற்பட்ட தேவன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் எங்க இருக்கு சார்? நல்லா ஷார்ப்பா இருக்கீங்களா? ஆசீர்வாதம் எங்க இருக்குது? ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல உன் வாயில தான் ஆசீர்வாதம், உன் வாயில தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த பேதுரு படிக்கும்போது பேதுருடைய நினைவை அறிந்து சொல்வாராம். அவன் கேட்கறது முடியே சொல்வாராம் ஆண்டவராங்க. நீங்களும் ஆசீர்வாதத்தை பேசும்போது நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, மற்றவங்களும் ஆசீர்வாதம் என்ன பண்ணுவான்? உனக்கு எனக்கு சேர்த்து என்ன பண்ணுவான்? இயேசுக்கள் சொல்றாரு, உனக்கு எனக்கு சேர்த்து கட்டிடுவான்னு. இன்னைக்கு மற்றவங்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் புத்தியில வறுமை வரக்கூடாது, என் மனதில் வறுமை வரக்கூடாது. அந்த வறுமை வந்துச்சுன்னா வாழ்க்கையில வந்துடும். வாழ்க்கையில வந்துச்சுன்னா அதை மாற்ற முடியாது. அதனால இன்னைக்கு இதுல மாத்திட்டோம்னா எல்லாம் மாறிடும். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. எழுந்திருக்கலாமா?